சங்கரன் கோவில் அருகே ஆசைக்கு இணங்க மறுத்த பெண் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மேலமரத்தோணி கிராமம் கீழத்தெருவைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் இவரது மனைவி சங்கரி தனது 2 மகன்களுடன் அதே பகுதியில் வசித்து வந்தார். சொந்தமாக ஆடு வளர்த்து வரும் சங்கரி வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு காட்டுப்பகுதிக்கு ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் சங்கரியின் மீது ஆசை வைத்துள்ளார். சங்கரியின் கணவர் வெளிநாட்டில் இருப்பதால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சங்கரியை அடைய அவர் திட்டமிட்டுள்ளார். வெளிநாட்டில் இருக்காங்க, அதனால இவன் அடிக்கடி போய் தொந்தரவு கொடுத்துருக்கான். இல்லீகலாக கான்டாக்ட் வச்சுக்க சொல்லுவோம், புருஷன் தான் இல்லை என் கூட இருக்கணும் அந்த மாதிரிட்டு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்கான். இது இவங்க வீட்டில் சொன்னால் பிரச்சனை ஆயிரும், அவங்களுக்கு 3 தம்பிங்க சொன்னால் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கூட இருந்துட்டாங்களே. இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு சித்தி கூட இருந்தாங்க. அந்த சித்திக்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்படின்னு அடிக்கடி தொந்தரவு பண்ணுறான் வைக்கிறான் அப்படின்னு. இப்போ அவங்களும் சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் வேணால் சொல்லுவோம் அப்படிங்கும்போது வெளியில் தெரிஞ்ச அசிங்கம், பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க பையன் 10th 12th ஒரு பையன் படிக்கிறாங்க, தம்பி மாதிரி இவங்க இருக்காங்க, நம்ம பிரச்சனை ஆயிரும் அசிங்கமாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சங்கரி எதிர்ப்பு தெரிவித்த போதும் எப்படியாவது அவரை அடைய வேண்டும் என்ற வெறியில் இருந்த கருப்பசாமி கடந்த 28ஆம் தேதி சங்கரி மற்றும் அவரது உறவினரான முருகலட்சுமி இருவரும் காட்டுப்பகுதியில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது அங்கு சென்றுள்ளார். அப்போது குடிபோதையில் இருந்த கருப்பசாமி தனது ஆசைக்கு இணங்குமாறு சங்கரியை வற்புறுத்தியுள்ளார். அப்போது சங்கரி மற்றும் முருகலட்சுமி இருவரும் சத்தம் போட்டதால் கருப்பசாமி அங்கிருந்து ஓடியுள்ளார். ஆனால் சிறிது நேரத்தில் மீண்டும் உருட்டுக்கட்டையுடன் அங்கு வந்த கருப்பசாமி சங்கரியை ஆசைக்கு இணங்குமாறு கூறி தகராறு செய்துள்ளார். இதை தட்டி கேட்ட முருகலட்சுமியை கம்பால் அடித்து அங்கிருந்து விரட்டியுள்ளார். பின்னர் தனது ஆசைக்கு இணங்க மறுத்த சங்கரியை உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் சங்கரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 2 பேரும் ஆடு மேய்க்க போனோம் சார். ஒரு 4 சார். அவன் எங்கள் பின்னாலே வந்து எங்கள் வீட்டு சண்டை பண்ணான். சரின்ட்டு நாங்கள் சத்தம் போட்டு விட்டோம் சார். அவன் பிற வீட்டுக்கு வந்தவே இங்கேருந்து வரையிலே கம்பு எடுத்துட்டு வந்து அந்த பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தவள அடிச்சிட்டான். அடிச்சிட்டு நானும் என் தங்கச்சி அடிச்சிட்டேடான்னு ஓடி வந்து என்னையும் அடிச்சிட்டாங்க. எனக்கு கையில் நான் அடுத்து 2வது அடி அடிக்கல, நான் கம்பை பிடிக்கிட்டு அவளை தலையிலேயே சத்துன்னு ஒரு 2-3 அடி அடிச்சு அப்படியே அந்த இடத்துலயே ஆகிட்டேன். இந்த சம்பவம் குறித்து அறிந்த கரிவலம் வந்தநல்லூர் போலீசார் கருப்பசாமி தாக்கியதில் காயமடைந்த முருகலட்சுமியை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனிடையே வெளிநாட்டில் இருந்து வந்த சங்கரியின் கணவர் சந்திரசேகர் மனைவியை கொலை செய்த கொடூரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இல்லையெனில் கரிவலம் வந்தநல்லூர் காவல் நிலையம் முன்பாக தனது 2 மகன்களுடன் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வேன் என கண்ணீர் மல்க கூறினார். சாகு வரைக்கும் தண்டனை கிடைக்கல, நான் சொல்லுவேன். சாகு வரைக்கும் கிடைக்கல, என் பிள்ளை நாங்கள் கரிவலத்து போலீஸ் தற்கொலை சங்கரியை அடித்துக் கொன்ற கருப்பசாமி திருவேங்கடம் செல்லும் வழியில் உள்ள ஒரு தோட்டத்தில் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்று மயங்கிய நிலையில் கிடந்தார். அவரை மீட்ட போலீசார் போலீஸ் பாதுகாப்புடன் நெல்லை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். சிகிச்சை முடிந்த பின்னர் அவரிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். ஒருவரின் விபரீத ஆசையால் தற்போது 2 குடும்பங்கள் நிம்மதி இழந்து பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கணேசன், நியூஸ் 7 தமிழ், சங்கரன் கோவில்.